பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். பாண்டியன் வீட்டுக்கு வராங்க. பாண்டியன் வீட்டுக்கு வந்ததுமே ரொம்பவே வருத்தமா ராஜு தயங்கிட்டே கேக்குறாங்க. மாமா, அப்பாவை பார்த்துட்டு வர வீட்டுக்கு போகட்டுமான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. உடனே கோமதி அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. ஏன்னா சின்ன அங்க இருப்பாரு, ஏதாவது பேச போய் ஏதாவது பிரச்சனை, என்னத்துக்குமா வேண்டா விடுன்னு சொன்னதும் உடனே பாண்டியன் இங்க பாரு கோமதி, அதுக்காகலாம் யாருமே எதுக்காகவும் பயந்துட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. உன் சின்ன அண்ணனுக்காக அவனுடைய அப்பாவை பார்க்காம அவ இருக்கணுமா? இங்க பாரு பராஜி, இப்பன்னு கிடையாது, எப்பனாலும் உனக்கு உன்னுடைய அப்பாவை எப்ப பார்க்கணும்னு தோணுதோ அப்ப நீ போயிட்டு தாராளமா பார்த்துடுவா, சரியான்னு சொன்னதோ உடனே ராஜி ரொம்ப தேங்க்ஸ் மாமான்னு சொல்லிட்டு எகிரி குதிச்சு துள்ளி குதிச்சுட்டே ஓடிடுறாங்க. உடனே கோமதி, ஏங்க மருமக கேட்டது மட்டும் உடனே நீங்க செஞ்சு கொடுக்குறீங்க, அதே மாதிரி நான் கேட்கும் போதெல்லாம் நீங்க என்னுடைய வீட்டுக்கு அனுப்பியிருந்தா கண்டிப்பா நானும் என் குடும்பத்தோட சந்தோஷமா இருந்திருப்பேன் இல்லைன்றாங்க. ஏண்டி உன்னை எப்படி அனுப்பாத போயிட்ட? ஏங்க கல்யாணம் ஆன புதுசுல நான் என் வீட்டுக்கு போகட்டுமா நல்லா கேட்பேனே, நீங்க என்ன அனுப்பியா விட்டீங்கன்னு சொல்லிட்டு கோமதி கேட்டதும், ஏண்டி போயிட்டு வேலையை பாருன்னு சொல்லி பாண்டியன் சொன்னதும், அவங்களுக்கு தேவையானதை கரரா கேட்டா மட்டும்தான் வேலை நடக்கும் போலன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கோமதி கிளம்பி போயிடுறாங்க. அடுத்ததா முத்துவேலை காட்டுறாங்க. முத்துவேல் கணக்கு வழக்கு எல்லாமே பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப ராஜு ஓடி வராங்க. ராஜு வந்ததும் அப்பான்னு சொல்லிட்டு அவ்வளவு சந்தோஷமா கட்டி பிடிச்சி முத்தம் எல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்க. அப்ப மாறி குமாரி ஏதோ பேசணுமா மாமா, நீங்க ஏதாவது பேசுங்கன்னு சொன்னதும், என்ன விஷயம் சொல்லுடான்றாங்க. பெரியப்பா, நான் தெரியாம ஒரு தப்பு பண்ணிட்டேன், அதுக்காக நீங்க என்ன தண்டனை கொடுங்க, ஆனா என்கிட்ட பேசாத மட்டும் இருக்காதீங்கன்னு சொல்றாங்க. இங்க பாரு, நீ என்ன தள்ளி விட்டதுக்கு வேணும்னா கூட நான் உன்னை மன்னிப்பேனே தவிர கதிர் மேல பழிய தூக்கி போட்டியே, அதுக்காக எப்பவுமே நான் உன்னை மன்னிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா பேசிட்டு இருக்காங்க. உடனே பெரியப்பா ப்ளீஸ், பெரியப்பா பெரியம்மா நீங்களாவது சொல்லுங்கன்னு சொல்லிட்டு மாறிய சொல்லதும் உடனே அதுக்கு வடிவு சொல்றாங்க. சரி, உனக்கு என்ன தண்டனாலும் கொடுத்தாலும் அதை நீ ஏத்துப்பியா? கண்டிப்பா ஏத்துப்பேன். அப்படின்னா உன்னை ஜெயில பிடிச்சு கொடுத்துட்டுமான்னு சொல்லி கேட்டதும் உடனே பயங்கர ஷாக் ஆகுறாங்க. உடனே நம்ம ராஜி அப்பா எப்படி இருக்கீங்க, வாக்கிங் எல்லாம் போறீங்களான்னு சொல்லிட்டு அந்த பேச்சை மறந்துட்டு கேட்டுட்டு இருக்காங்க. சக்திவேல் வராங்க. சக்திவேல் பாட்டுக்கு அமைதியா உட்காந்துட்டு என்னென்ன கணக்கு வழக்கெல்லாம் முடிச்சிட்டீங்களான்னு சொல்லிட்டு பண விஷயத்த பத்தி கேக்குறாங்க. உடனே காந்திமதி ஏண்டா வராத பொண்ணு வந்திருக்கா, ஏமா நல்லா இருக்கியா, எப்ப வந்தன்னு சொல்லி கேக்குறத விட்டுட்டு நீ என்ன எப்ப பாரு கணக்கு வழக்கு பத்தி பேசிட்டு இருக்கேன்னு சொல்லி காந்திமதி கேக்குறாங்க. எப்பவாவது வந்தா எப்படி இருக்க நல்லா இருக்கியான்னு சொல்லிட்டு கேட்கலாம், எப்பவுமே இங்க தானே இருக்கா, இவளை எதுக்காக கேட்டுக்கிட்டு ஒன்னும் தேவையில்லைன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. உடனே ராஜி நான் இங்க வர்றதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை, உங்க பையன் கொலை முயற்சி பண்ணிருக்கான், அவனே இந்த வீட்டுக்கு போகலாம், எந்த தப்பும் பண்ணாத, நான் ஏன் வரக்கூடாதுன்னு சொல்லி ராஜி கேட்டதும் சக்திவேலுக்கு இன்னும் பயங்கர கோவம் வருது. உடனே சக்திவேல் கோவமா அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. உடனே முத்துவேல் சொல்றாங்க, இங்க பாரு ராஜி, உன்னுடைய சித்தப்பா பண்றது செய்யறது இது எதுவுமே நீ பெருசா எடுத்துக்காத, உனக்கு எப்பெல்லாம் இந்த அப்பாவை பார்க்கணும்னு தோணுதோ அப்பெல்லாம் வா, சரியா? ஆமா, கதிர் எப்படி இருக்கான், டிராவல்ஸ் எல்லாம் எப்படி போகுதுன்னு சொல்லி கேக்குறாங்க. கதிர்க்கு என்ன நல்லா இருக்கான், டிராவல்ஸும் நல்லபடியா போகுதுப்பான்னு சொல்லி ராஜி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவங்க 3 பேரும் அவ்வளவு சந்தோஷமா இருக்கிறத பார்த்து பயங்கர கோபத்துல இருக்காங்க சக்திவேல். அதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க.